அது யார் யாருக்கெல்லாம் நன்றி உணர்வு சொல்கிறீங்களோ அந்த ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு இதுக்காக தான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது கூட எழுதணுங்கிறது இல்லை. நான் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, யாராவது பார்த்துருவாங்க, அதை சேஃபாக வச்சுக்க முடியாது, எனக்கு ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க. பர்சனலாக அவங்க பேர் மட்டும் எழுதுங்க. பேரை கூட முழுசாக எழுத முடியலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இனிஷியல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதில் யாருக்கு என்ன நன்றி சொல்கிறாங்கிறது உங்கள் மனசார விசுவலைசேஷன் பண்ணி நன்றி சொல்லுங்கள். 28 டேஸு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண நம்ம டே டு டே பார்ப்போம். இனிமேல் நாளைக்கு யாருக்கு நன்றி சொல்ல போகிறோம், நாளானிக்கு அப்படின்னு 20 டேஸ்க்கும் யாரோ ஒருத்தர் 10 பேருக்கு ஏதோ ஒரு பொருளுக்கு 10 பேர் நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனால் நம்ம நினைப்போம், ஏன்னா இதுக்கெல்லாமா நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த நன்றி சொல்கிறது மூலமாக நம்மளுடைய கர்மாக்கள் கழியுது. அப்போது இவங்களுக்கு ஏன் நன்றி சொல்லணும், இவங்க நமக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லி பாருங்கள், அதை டேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் நடக்கும். தேங்க்யூ.